ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. இறைவிக்கு இடப்பாகம் அளித்த இறைவன். முன்னர் பிரம்மன் படைப்பு தொழிலை தொடங்கிய போது முதலில் மானச புத்திரர்களாக ஜனகர் முதலான 4 பிள்ளைகளை தோற்றுவித்தார். அவர்கள் ஞானத்தை பெற்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டனர். பிரம்மனுடைய படைப்பு விருத்தியாகாது, தடைப்பட்டு நின்றது. அதனால் கவலையடைந்த அந்த சனகாதியரை அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார். பரந்தாமன் அவர்களை அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் சென்றார். மகேஸ்வரா, நான்முகனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகாது தடைப்பட்டு நிற்கிறது. அந்த குறையை தாங்கள் தான் போக்கியாக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் தன் முன்பு நின்ற விஷ்ணுவையும் பிரம்மனையும் சனகாதியரும் 4 வரையும் புருங்காத்தால் அழிந்து போகுமாறு செய்தார். ஹூங்காரத்தால். பின்னர் தாம் மட்டுமே தனித்து நின்றவராய் தம்முடைய இடது தோளை திருநோக்கம் செய்தார். அந்த தோளிலிருந்து தேவி தோன்றினாள். இறைவன் அவளை தம்முடைய இடப்பாகத்தில் இருக்கச் செய்து விஷ்ணு பிரம்மன் சனகாதியரை உயிர் பெற்று எழச் செய்தார். தேவியுடன் திருக்காட்சி தந்த இறைவனை அவர்கள் வணங்கி துதித்தார்கள். ஈசன் அவர்களை பார்த்து, என்னுடைய அருட்சக்தியாகிய உமையோடு நான் கலந்தேன். ஆகவே இனி நான்முகனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகும் என்று அருளினார். அவர்கள் இறைவனை வணங்கி விடைபெற்று சென்றார்கள். பிரம்மனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகவே ஈசன் தேவியை தன் இடப்பாகத்தில் தாங்கியிருக்கிறார். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையிலே அசுரர்கள் தோற்று போயினர். அவர்களில் பெரும்பான்மையினர் தேவர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அசுரேந்திரன் அதனால் மிகவும் மனம் வருந்தி சுக்கிராச்சாரியரிடம் சென்று மீண்டும் உயர்வு பெற மார்க்கத்தை காட்டுமாறு வேண்டினான். அசுரகுரு அவனை தேற்றி, வசிஷ்டர் வம்சத்திலே தோன்றிய மாகதர் என்ற முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர். அவரிடம் அசுர கன்னியை அனுப்பி ஒரு புதல்வனை பெறுமாறு செய். யானை முகத்தோடு கூடிய புதல்வன் பிறப்பான். அவன் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு அவரை குறித்து தவம் செய்து அளவற்ற பராக்கிரமத்தை அடைவான். அவனால் உங்கள் குலம் சிறக்கும் என்று சொன்னார். அசுரேந்திரன் ஆச்சாரியர் கூற்றுப்படி விபுதை என்ற அழகு வாய்ந்த அசுர கன்னிகையை அசுரகுலம் தழைக்க புத்திரனை பெற்று வருமாறு மாகத முனிவரிடம் அனுப்பி வைத்தான். முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தாள் விபுதை. மிகுந்த தேஜஸோடு கண்மூடி தவத்தில் இருந்த முனிவரை கண்டதும் அவள் உள்ளம் நடுங்கியது. தான் வந்த காரியம் நல்லபடியும் முடிய வேண்டும் என்று சிவபெருமானை மனத்திலே தியானித்து வேண்டிக் கொண்டு முனிவருக்கு சமீபத்திலே அவளும் தவம் மேற்கொண்டாள். மாகத முனிவர் நிஷ்டை கலைந்து கண்விழித்த போது அங்கே ஒரு ஆண் யானை பெண் யானையுடன் மகிழ்ந்திருப்பதை கண்டார். அவருடைய உள்ளத்திலும் காமம் உண்டாயிற்று. எவ்விதத்திலாகிலும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என அவர் உள்ளம் துடித்தது. அப்போது அவருடைய பார்வை அங்கே தவம் செய்து கொண்டிருந்த விபுதையின் மீது விழுந்தது. அடக்க முடியாத ஆவலோடு அவள் அருகில் சென்று, பெண்ணே, நீ யார்? இங்கே வந்துள்ள காரணம் என்ன? சுவாமி, எனக்கு தகுந்த நாயகனை அடைய வேண்டும் என்று தேடி வந்தேன். தங்களை பார்த்ததும் தாங்களே எனக்கு ஏற்றவர் என்பதாக தோன்றிவிட்டது. தங்கள் நிஷ்டை கலையட்டும் என்று இங்கே காத்திருந்தேன் என்றாள். பெண்ணே, எனக்கும் சம்மதம். நாம் இருவரும் யானையும் வடிவம் கொண்டு இன்பத்தை அனுபவிப்போம் என்றார். அவர்கள் இருவரும் யானைகளாகி ஒன்று சேர்ந்த போது அவர்களுக்கு கஜமுகன் என்ற புதல்வன் தோன்றினான். விபுதியின் மயிர்கால்களிலிருந்து எண்ணற்ற அசுர வீரர்கள் தோன்றிவிட்டார்கள். யானை தலையை உடைய கஜமுகன் பிறந்த போதே அதிக பராக்கிரமம் உடையவனாய் விளங்கினான். அசுரத்தன்மை உடைய புதல்வன் தனக்கு பிறந்ததை கண்டதும் மாகத முனிவர் காம மயக்கத்திலிருந்து விடுபட்டார். விபுதியை நோக்கி கோபத்தோடு, பெண்ணே, உண்மையை கூறிவிடு. நீ யார்? எந்த காரணத்தை உபதேசித்து என்னை நாடி வந்தாய் என்றார். விபுதை நடுநடுங்கி, அசுரேந்திரன் அசுரகுலம் உயர்வு பெற புத்திரனை பெற்றுத்தர தன்னை அனுப்பியதை கூறினாள். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரும் துன்பம் ஏற்பட தாம் காரணமாகிவிட்டோமே என்று வருந்தி முனிவர் விபுதையை தன் முன்பு நில்லாமல் போய்விடுமாறு தெரிவித்து விட்டார். அவளும் அசுரேந்திரனிடம் திரும்பிச் சென்று நடந்ததை தெரிவித்தாள். அவன் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தான். கஜமுகன் தன்னோடு தோன்றிய வீரர்களை துணை கொண்டு எங்கும் சுற்றித் திரிந்தான். சாதுகளுக்கும் முனிவர்களுக்கும் அளவற்ற துன்பங்களை கொடுத்தான். அவனால் பல உயிர்கள் அழிந்தன. ஆசிரமங்களிலே புகுந்து அவர்களுடைய கர்மாக்களை செய்து விடாமல் செய்தான். அவனுக்கு பயந்த அநேகர் கர்மாக்களை செய்வதையே விட்டுவிட்டனர். முனிவர்கள் நிம்மதியாக தவம் செய்ய முடியாது தவித்தனர்.
கஜமுகனுடைய அட்டகாசங்களை கேட்ட அசுரேந்திரன் சந்தோஷமடைந்த அசுரகுருவை அவன் இடத்திற்கு இருப்பிடத்திற்கு அனுப்பினான். சுக்கராச்சாரியர் கஜமுகனிடம் சென்று, அன்பனே, நான் உங்கள் குலத்திற்கு ஆச்சாரியன் ஆவேன். அசுரேந்திரன் உன் பராக்கிரமத்தை கேட்டு மகிழ்ந்து என்னை அனுப்பினான். உன்னுடைய செயல்கள் தேவர்களை உனக்கு பகைவர்களாக்கிவிட்டன. அவர்கள் வஞ்சகமானவர்கள், உனக்கு பலவிதத்திலும் கெடுதி நினைக்கக்கூடியவர்கள். அவர்களிடமிருந்து உனக்கு ஆபத்து ஏதும் வராதிருக்க நான் ஒரு வழி சொல்கிறேன். சிவபெருமானை குறித்து தவம் செய். அவரிடமிருந்து அளவற்ற வரங்களை பெறுவாயானால் இந்திரன் முதலான தேவர்கள் உனக்கு அடங்கி நடப்பார்கள். பூவுலகிலும் விண்ணுலகிலும் உன் பெருமை நிலைக்கும். சகல லோகங்களுக்கும் நீ அரசனாக விளங்குவாய் என்றார். கஜமுகன் ஆச்சாரனுடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமடைந்து, சுவாமி, என் நலனில் அக்கறை கொண்டு தாங்கள் கூறிய வார்த்தைகளை நான் ஒருபோதும் மறவேன். தவம் செய்யும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்து அருளிக்க வேண்டும் என்றான். சுக்கராச்சாரியர் அவனுக்கு தவம் செய்யும் முறைகளை எடுத்து கூறி மேரு பர்வதத்திற்கு அனுப்பி வைத்தார். மேரு பர்வதத்தை அடைந்த கஜமுகன் அசுரகுரு உபதேசித்தபடி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்து பஞ்சாட்சரம் ஜபித்தான். 1000 ஆண்டுகள் புல்லையும் இலைகளையும் மட்டுமே ஆகாரமாக கொண்டு தவம் செய்தான். பின்னர் சிறிதளவு நீரை மட்டும் உட்கொண்டு 1000 ஆண்டுகளும், அதன் பிறகு காற்றையே ஆகாரமாக கொண்டு 1000 ஆண்டுகளும் சிவபெருமானை குறித்து தவம் செய்தான். சிவபெருமான் காட்சி தரவே இல்லை. கஜமுகன் பஞ்சாக்னி மத்தியில் இருந்து 16,000 வருடங்கள் தவம் செய்தான். அவனுடைய மன உறுதியை கண்ட அக்னியே ஆச்சரியப்பட்டார். தவத்தின் கடுமையால் அசுரனுடைய உடல் வைரத்தை போன்று உயிர் பெற்றது. யோகாக்னி அவன் மேனியை பிரகாசிக்கச் செய்தது. தேவர்கள் அவன் தவத்தை கண்டு நடுங்கினார்கள். கஜமுகன் செய்த தவத்தால் சந்தோஷமடைந்து சிவபெருமான் அவன் முன்பு ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவராய் காட்சி தந்து அவன் விரும்பும் வரங்கள் யாதன கேட்டார். கஜமுகன் அவரை வணங்கி, பிரபு, இந்திராதி தேவர்களாலும் பிரம்மன், விஷ்ணு ஆகியோர்களும் நான் ஒருபோதும் வெற்றி கொள்ளப்படக்கூடாது. எந்தவித ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது. தேவர்களாலும் மனிதர்களாலும் அசுரர்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. சகல லோகங்களும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்று வரங்களை கேட்டான். ஈசன் அவன் கோரிய வரங்களையெல்லாம் தந்து மறைந்தார். கஜமுகன் தான் பெற்ற வரங்களால் இந்திராதி தேவர்களை வென்றான். பிரம்மனும் விஷ்ணுவும் கூட அவனை எதிர்க்க மாட்டாது ஓடினர். பூவுலகம் முழுவதையும் அவன் காலடியில் பணிந்தது. அசுரேந்திரன் சுக்கராச்சாரியாரும் அவனை புகழ்ந்து போற்றினார்கள். கஜமுகன் அசுர தட்சனை அழைத்து தனக்கென ஒரு நகரத்தை நிர்மாணிக்கச் செய்தான். அவனும் ஜம்பூ தீபத்துக்கு தென் திசையிலே ஒரு அழகிய நகரத்தை உண்டாக்கி தந்தார். சுக்கராச்சாரியார் அந்நகரத்திற்கு மதங்கமாபுரம் என்று பெயரிட்டார். அசுரேந்திரனுடைய மகளான விசித்திர காமதி என்பவளையும் வேறு பல அசுர பெண்களையும் மணந்து கொண்டு கஜமுகன் அந்நகரத்திலிருந்து ஆட்சி புரியலானான். காமதேனு, கல்பவிருஷம், சிந்தாமணி முதலான செல்வம் கொழிப்புவனவெல்லாம் அவன் அரண்மனையில் இருந்தன. அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியாரும் அவனுக்கு மந்திரிகளாக இருந்து ஆலோசனைகளை கூறி வந்தனர். இந்திரன் முதலான தேவர்கள் அவனுக்கு பயந்து அவன் சொன்னவாறெல்லாம் நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் கஜமுகன் இந்திரன் முதலானோரை அழைத்து தன் முன்பு வரும்போதெல்லாம் அவர்கள் கைகளால் தங்கள் தலையில் மும்முறை குட்டி கொண்டும் கைகளால் காதுகளை மாற்றி மாறி பிடித்து கொண்டு தாழ்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அசுரனுடைய கோபத்துக்கு அஞ்சி அவர்கள் அவ்விதமே செய்து வரலானார்கள். இந்திரன் தானும் மற்ற தேவர்களும் அனுபவித்து வரும் அசுரனுடைய கொடுமை பற்றி விஷ்ணுவிடம் முறையிட்டார். அவனும் பிரம்மனும் இந்திராதி தேவர்களை அழைத்து சென்று சிவபெருமானை பணிந்து அவரிடம் எடுத்து சொன்னார்கள். ஈசன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். விரைவிலே தாம் ஒரு புதல்வனை பெற்று கஜமுகனை அழிப்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்கள் விடைபெற்று சென்ற பின் ஈசன் தேவியுடன் அருகில் இருந்த நந்தவனத்திற்கு சென்றார். அங்கே ஓர் மண்டபத்தில் அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. தேவியுடன் ஈசன் அந்த மண்டபத்தில் நுழைந்து ஓவியங்களை பார்த்து வந்தார். அவருடைய திருவுள்ளத்தில் ஓரிடத்தில் பிரணவ எழுத்து 2 யானைகளில் வடிவம் கொண்டு தேவியார் காண இன்புற்று இருப்பதாக அமைந்திருந்தது. அதை பார்த்த தேவி ஈசனிடம் அதனை விளக்க வேண்டுமாறு கேட்டாள். தேவி, அனைத்துக்கும் மூலமாகிய பிரணவ எழுத்து நீ விரும்பி பார்த்ததால் 2 யானைகளின் வடிவம் கொண்டு இன்புற்று இருக்கிறது என்றார்.
யானைகள் இரண்டும் விலகி மறையவே பிரணவம் எழுத்தாக மாறி காட்சியளித்தது. அப்போது 5 கரங்களும் 3 கண்களும் தொங்குகின்ற வாயும் சந்திரனை அடைந்த ஜடையும் யானை முகமும் கொண்ட குழந்தை அங்கே தோன்றியது. ஞானமே வடிவமான அந்த குழந்தை ஈசனையும் இறைவியையும் வலம் வந்து வணங்கினான். அவர்கள் புதல்வனை வாரி எடுத்து உச்சி முகந்து தழுவி மகிழ்ந்தார்கள். தொடரும். நன்றி, வணக்கம். ஷேர் செய்யுங்கள்.